2026ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ப்ரோ நான் உண்மைக்கும் சீமானு தான் ப்ரோ ஓட்டு போடுவேன். சீமானனுக்கா? என்ன காரணம்? அதான் 2016ல சீமான் எங்க ஊர்ல வந்தான். அப்பம்போது அதை யாரா அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்போ அது தெரியல. அப்பம்போது எனக்கு அவன் எங்க ஊருக்கு வந்தான். அப்போ எனக்கு தெரியாது. எங்க ஊருக்கு கொடியேத்தக்காண்டி வந்தான். எப்போ 2016ல வந்தான். அப்பம்போது எனக்கு என்னடா சீமா அப்படின்னு நான் பார்க்க போல. அதுக்கு அடுத்து தான் எனக்கு தெரிஞ்சுது. என்னடா இப்படி ஓட்டுறாங்க இப்படி ஓட்டுறாங்க. சும்மா அவன் சொல்ற கருத்து தான் நமக்கு தெரிஞ்சுது. முக ஸ்டாலின் அவர்களும் சரி, நம்ம உதயநிதி அண்ணாவும் சரி, உதயநிதி என்ன சொன்னாருன்னா, நான் அரசியலுக்கு வரமாட்டேன் சொன்னாரு. அரசியலுக்கு வந்தாரு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னாக்கா நான் வந்து எம்எல்ஏ வரமாட்டேன், எலெக்ஷனே சந்திக்க மாட்டேன்னாரு. எலெக்ஷனை சந்திச்சாரு, ஜெயிச்சாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மந்திரியே வரமாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் மந்திரியாவும் வந்தாரு. ஓகேங்களா? இப்போ துணை முதலமைச்சரா வரமாட்டேன்னு சொன்னாரு. அப்ப துணை முதலமைச்சரா வந்தாரு இல்லையா? சோ இந்த மாதிரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தாரு இல்லையா? சோ அதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படி அது வந்து ஸ்டாலின் சொன்னது. இப்ப நீங்க நீங்க எவ்வளவுலாம் சொன்னீங்களோ அது வந்து ஸ்டாலின் சொன்னது. நீங்க எவ்வளவுலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நீங்க இப்ப என்னெல்லாம் சொன்னீங்களோ அது ஸ்டாலின் சொன்னது. அது வந்து நான் இருந்தே பார்த்துட்டு வரேன். ஏன்னா தண்ணீருக்கு மாநாடு எல்லாத்துக்கும் மாநாடு நடத்துறாரு. மக்களுக்குன்னு ஒரு மாநாடு எதுக்கு நடத்த மாட்டேங்கிறாரு? அதை கேட்கணும். அது சொல்லுங்க. மக்களுக்கு மாநாடா? அது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பொருந்தியதாண்டா. அது உனக்கு தெரியாதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிகள் இருக்கு? அந்த கட்சியோட பேர்கள் என்ன சொல்ல? தமிழ்நாட்டுல இப்போதைக்கு இது வரைக்கும் நிறைய இருந்தது. இப்போ இது வரைக்கும் நீங்க எண்ணி பார்த்தாலும் 12 கட்சிக்கு மேல இந்த தேர்தல் ஆணையம் ஒண்ணு சொல்லுவாங்களா, 12 கட்சி தான் இருக்கு இது வரைக்கும். சொல்லுங்க, அந்த பேர் சொல்லுங்களேன். மெஜாரிட்டினா டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, அடுத்து விடுதலை சிறுத்தை கட்சி, பாமக. ஆமாக்கா, நமக்கு தெரிஞ்சது மெஜாரிட்டியா இந்த 5 தான் மெஜாரிட்டி. இந்த 5 மெஜாரிட்டில எத்தனை கட்சிகள் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. பேர் தெரிஞ்சதுன்னா அது நிறைய இருக்கு ப்ரோ. ஆனா முஸ்லீம் லீக் அப்படின்னு இருக்கு. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு இருக்கு. நமக்கு தெரிஞ்சதுன்னா மெஜாரிட்டி இப்போ நம்ம ஊரே எடுத்துட்டோம்னா 5 கட்சி தான் தெரியும். அந்த 5 கட்சி எடுக்கல நீ எலெக்ஷன் கூட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நான் சொன்னதுல 5ல நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற 4மே முன்னாடி இருக்கும். நாம் தமிழர் கட்சி கடைசியில இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகே நன்றி. அது எல்லாமே கட் பண்ணி போடுவாங்க. அது இப்போ ஏன் கட் பண்ணி போடுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, நானா கேக்குறேன்னா சீமானா யாரு? சீமான்னா சீமான்ங்கிற பேர் தான் தெரியும். அதுக்கடுத்து அவனை பத்தி உள்ள இறங்கி அப்படி போறதுலாம் யாருக்குமே இப்ப யாரை பத்தி இப்ப ஸ்டாலின்னா இப்போ கருணாநிதி எங்க இருந்தோ வந்தாங்கன்னாங்க, அதை பத்தி யாருக்குமே உள்ள தெரியுமா? அதே மாதிரிதான் சீமானா தான் தெரியும். அவருடைய கருத்து மட்டும் தான் தெரியும். அப்படி அவர் உள்ள இறங்கி என்ன எங்க வந்தாரு என்ன அதுன்னு எங்களுக்கே தெரியாது. இல்ல இப்ப வந்து சீமான் மேல என்ன குற்றச்சாட்டுனா, இன்னைக்கு ஒரு கதை பேசுற, நாளைக்கு ஒரு கதை பேசுற, ஸ்டெடியா ஒரு இடத்துல நிற்க மாட்டாரு அப்படின்ற இல்லையா? அந்த இடத்துக்கு அந்த கருத்து தான் பேசுவாரு. இப்போ இன்னைக்கு ஒரு தப்பு நடக்குனா அதை பத்தி தான் பேசுவாரு. திரும்ப அதை நாளை கழிச்சு வைக்கல அந்த கருத்து. நமக்கு ஒரு கருத்து இன்னைக்கு சரின்னு தெரியும், நாளைக்கு தப்புன்னு தெரியும். அவருக்கு தெரிஞ்சது இன்னைக்கு நடக்கிறது மட்டும். இப்போ இன்னைக்கு ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அதை பத்தி பேசுவாரு. நாளைக்கு அதை வச்சு ரிலேட்டிவா அதை வச்சு அவர் பேச தெரியாது. இன்னைக்கு திமுக பற்றி உங்க கருத்து என்ன? திமுக பத்தினா அது வந்து அப்படியே விதைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இவங்க மேல வெறுப்பு அரசியல் விதைச்சாங்கன்னா எனக்கு டிஎம்கே காங்கிரஸ் இருந்து வெறுப்பு தான். எனக்கு பிஜேபி இருந்தே பிடிக்காது. ஆனா அண்ணாமலையால பிடிச்சதுன்னா அது ஒரு காரணம். பிஜேபி பிடிச்சதுக்கு ஒரு காரணம், அண்ணாமலைங்கிறது ஒரு காரணம். ஏன் அண்ணாமலை ரொம்ப பிடிக்குமோ? அண்ணாமலைங்கிறது ஒரு எழுச்சி மாதிரி. ஒவ்வொருத்தருக்கு இப்போ தமிழ்நாட்டுல அண்ணாமலைங்கிற ஒருத்தர் இல்லைன்னா பிஜேபி இன்னும் வளர்ந்துருக்காது. அது நான் எப்பனாலும் சொல்லுவேன். அண்ணாமலை மட்டும் இல்லைன்னா பிஜேபிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் மேல இருந்திருக்குன்னா அது அண்ணாமலைங்கிற ஒருத்தரால முடியாது. அவர் இருக்கனாலதான் கொஞ்சம் மேல வந்திருக்கு. அது திமுக பற்றி நிறைய குற்றச்சாட்டு நிறைய இருக்கு இல்லையா? சோ அதை பத்தி நான் சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு பரம்பரை சொத்துங்கிறது ஒருத்தருக்கு மாதிரி, இந்த அந்த அரசியலுங்கிறது ஒருத்தருக்கு அப்படிங்கிறது போக கூடாது. திமுக ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டுமே என்று சொல்றீங்க. இப்போ ஒரு காலாண்டுல கலைஞர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு, ஸ்டாலின் இந்த இடத்துல இருக்காரு, அந்த அப்படி ஒவ்வொருத்தர் அப்படியே மாறி மாறி வருவாங்கன்னு ஒரு பின்பம். மன்னர் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அப்படி ஒரு தகுதி இல்லாம நேரா இந்த இடத்துல இருந்து இங்க நேரா வந்துட்டாரு. இங்க இருந்து இப்படி யாரு சொல்ல வரீங்க? ஸ்டாலின் சொல்ல வரீங்களா இல்ல உதயநிதி சொல்ல? உதயநிதி எல்லாம் பொதுவாதான். பொதுவா இங்க இருந்து இப்படி வராங்க இப்படி போறாங்க, இங்க இருந்து இப்படி வராங்க இப்படி போறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்ப உதயநிதி அண்ணா பற்றி ஒரு கருத்துன்னு உங்ககிட்ட சொன்னா என்ன சொல்லுவீங்க? உதயநிதி அவர் வந்து இல்ல ஆக்சுவலா அரசியலுக்காண்டி வந்து இப்படி போனாதுங்களா, சினிமாங்கிற ஒரு பேர்னால இப்படி வந்து இப்படி போறாங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு முத காரணம் விஜய். இப்படி ஒரு சரி ஓகே சினிமாக்காண்டி இப்படி வந்து இப்படி போறாங்க அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. முக ஸ்டாலின் அவர்களும் சரி, நம்ம உதயநிதி அண்ணாவும் சரி,
என்ன சொன்னாருன்னா நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாரு, அரசியலுக்கு வந்தாரு. ஓகேங்களா? உண்மைதான். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எம்எல்ஏ வரமாட்டேன், எலெக்ஷனே சந்திக்க மாட்டேன்னாரு, எலெக்ஷனை சந்திச்சாரு, ஜெயிச்சாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மந்திரியே வரமாட்டேன்னு சொன்னாரு, அப்புறம் மந்திரியும் வந்தாரு. ஓகேங்களா? இப்போ துணை முதலமைச்சரா வரமாட்டேன்னு சொன்னாரு, அப்ப துணை முதலமைச்சரா வந்தாரு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தார் இல்லையா? ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படி அது வந்து ஸ்டாலின் சொன்னது. இப்ப நீங்க நீங்க எவ்வளவுலாம் சொன்னீங்களோ அது வந்து ஸ்டாலின் சொன்னது. நீங்க எவ்வளவுலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நீங்க இப்ப என்னெல்லாம் சொன்னீங்களோ அது ஸ்டாலின் சொன்னது. அது வந்து நான் இருந்தே பார்த்துட்டு வரேன். ம். ஏன்னா எனக்கு எப்ப தெரியும்னா நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சதுல இருந்து எனக்கு அரசியல் தெரியும். ம். நான் காலேஜ் முடிச்சு ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. ம். அதுல இருந்து இப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ம். அது வரைக்கும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நடந்தது அதெல்லாம் அந்த அளவுக்கு நான் உள்ள போகல. சரி, ஓகே தம்பி. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் பற்றி தெரியுமா? திருமாவளவன் பத்தி நல்லா தெரியும். அவர் பற்றி உங்க கருத்து என்ன? அவர் வந்து ஆரம்பத்துல இப்போ சீமான் எப்படி இருக்கானோ அப்ப மாதிரி ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அப்படி இருந்தாரு. ம். அவரே எல்லாம் கொண்டு வரலாம்னு நினைச்சாரு. ம். ஆனா அவர் பின்னாடி போயிட்டாரு. ம். ஸ்டாலின் பின்னாடி போயிட்டாரு. அதனால அந்த 2 கட்சி அதுக்கு மேல நான் இப்ப சொல்றேன். அவரால் அந்த 2 சீட்னா 2 சீட்டு, இப்ப 4 சீட்டு கேட்டா கொடுக்க முடியுமா? ம். கொடுத்தாலும் அவரால் ஜெயிக்க முடியுமானா முடியாது. ஏன் எதனாலங்க? என்ன காரணம்? அது முடியாதுன்னா அவரால் முடியாது எனக்கு தெரிஞ்சு. என்ன காரணம்? ஆக்சுவலா என்ன காரணம்னா, எல்லா மதத்துமே ஏத்துக்கிட்டாங்க, எல்லா ஜாதி ஆளுமும் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் ஆதரிக்கிறாங்கல்ல திருமாவளவனை. ஆதரிக்கிறாங்கன்னா ஆனா அது வந்து எனக்கு வந்து தென் மாவட்டம் தான். ம். எங்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அந்த அளவுக்கு இல்ல. ம். அது மாதிரி வட மாவட்டம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ம். தருமபுரினா என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாது. ம். இப்ப தென்காசி திருநெல்வேலினா என்னன்னா எனக்கு கேட்டா எனக்கு தெரியும். ம். அது மாதிரி இங்கிட்டு அதே இது எங்க இதுல நான் வந்து குறிப்பிட்ட எங்க சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி ம். அதுல இப்ப என்ன நடந்ததுன்னா உண்மைக்கும் பரம்பரையா ஏடிஎம்கே ம். உண்மைக்கும் ஒரு 20-25 வருஷம் கிறிஸ்டியை பார்த்தா தெரியும். ம். அது வந்து உண்மையா ஒரு சமுதாயம் அங்க பெரும்பான்மையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். அவங்கள உள்ள விடல. ஏடிஎம்கே தான் அதுல மெஜாரிட்டியா இருந்தாங்க. அவங்கள உள்ள விடல. அது என் கண்ணு முன்னாடி நடந்தது. அவங்கள அந்த ஊருக்கு உள்ளே விடல. ஒரு ஊருன்றங்க அந்த ஊருக்கு உள்ளே விடல. ம். அதனால அவங்க போடலனே அவங்க எவனுமே ஏடிஎம்கே ஓட்டு போடல, டிஎம்கே ஓட்டு. அதனால சங்கரங்கோயில் தொகுதியில முத ஜெயிச்ச காரணமே அதான் ஒரு வரணும். சரி, ஓகே. சீமான் அண்ணனை பற்றி என்ன கருத்துனாக்கா, இப்ப நிறைய கட்சிகள் பார்த்தோன்னா பெரிய கூட்டத்தை காமிக்கிறாங்க. உண்மைக்கும் ஆனா சீமான் அண்ணன் பேச்சை கேட்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஆனா மிகப்பெரிய கூட்ட அளவுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசு லெவல் இல்ல. விஜய் அளவுக்குலாம் மெஜாரிட்டி அந்த அளவுக்கு ரீச் ஆக மாட்டேனாலும் ஆனா ஒரே அளவுக்கு மெஜாரிட்டியா வளர்ந்து வரலன்னு யாருமே சொல்ல முடியாது. ம். ஒரே அளவு எல்லா இடத்துலயும் சரிசமமா உயர்ந்து வர்றதுன்னா சீமான் கட்சி மட்டும்தான். மத்த எல்லாம் லோனா ரொம்ப லோ, ஹைனா ரொம்ப ஹை. ஓகே தம்பி. அந்த அளவுக்கு இப்ப சீமான் பாத்தீங்கன்னாக்கா சீமான் என்ன பண்றாருன்னா, சோ கடல்ல மாநாடு வைக்கிறாரு, மரம் எங்க இருக்குதோ அங்க மாநாடு வைக்கிறாரு. சோ இது எல்லாமே எந்த ஒரு அரசியல் தலைவரும் பண்ணாத ஒரு விஷயத்த அவர் பண்றாரு இல்லையா? இது மூலியமா மக்கள் பாத்தீங்கன்னா அவர் கோமாலே நினைக்கிறாங்க, இல்ல தக் லைஃப்னு நினைக்கிறாங்க, என்னென்னமோ நினைக்கிறாங்க. சோ நீங்க அவங்களுக்கு என்ன பதிலடி கொடுப்பீங்க? நினைக்கப்பாங்க ப்ரோ. ஆனா சிட்டில உள்ளவங்க கிராமத்துல உள்ளவங்க யாருமே அவனை நினைக்க மாட்டாங்க. இப்படி அவர் சொல்லுதே அப்படிதான். மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழலாம். ஆனா மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது. அதான் உண்மை. அறிவியல் படி பார்த்தாலும் சரி, எது படி பார்த்தாலும் அதான் உண்மை. அதான் ஆனா உண்மை. அது எப்படி சொல்றது, நான் காலேஜ் படிக்கல, அவர் ஓட்டுற வீடியோ தான் பார்த்து எனக்கு இதானது. அதுக்கடுத்து அதான் பிடிச்சு போனது காரணம். அவர் ஓட்டுறத இப்போ எப்படி ஓட்டுறாங்க, அதை விட நான் காலேஜ் படிச்சது எப்பனா 2018 இதை விட மோசமா ஓட்டுவாங்க. அப்போதான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. என்னடா இப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. இல்ல ஓட்டுறாங்க என்ன ஓட்டுறாங்கன்னா இப்ப எப்படி ஓட்டுறாங்கன்னு இல்ல கலாய்க்கிட்ட பேசுறீங்களா? இல்ல ஏன்னா அண்ணன் சீமான் அவனுக்கு எப்பவுமே ஏறு ஓட்டுறாங்க. அதெல்லாம் அது நினைச்சேன். முழுசா எதையுமே போட மாட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அவன் ஒரு இது பேசிருக்கானா அதை கட் பண்ணி போடுவாங்க. அந்த கட் பண்ணி போடுறது இப்போ 2018லயே போட்டாங்க. அதை பார்த்து என்னடா இப்படி கட் பண்ணி போடுறாங்க அப்படி பார்த்தது. நான் முத